ஹாய் ஆல். நான் இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஒரு லாஸ்ட் பிரியாணி ரெசிபினா இது தான் பண்ணியிருந்தேன். ஸோ முன்னாடி நாளே வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவோம். அவ்வளோ ஜாலியாக சமைச்சிட்ருந்தோம் நானும் சரவணாவும். ஸோ இது ஒரு மெமரபிள் வீடியோவாக தான் எனக்கு இருந்தது. ஸோ இந்நாள் வரைக்கும் எடிட் பண்ணாமல் இப்போ தான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ரெசிபி கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. ஸோ 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட. அதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ. உங்ககிட்ட என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அன்னாச்சி பூ அதெல்லாம் வந்து சேர்த்து ஆட் பண்ணியிருக்கணும். பட் மறந்துட்டு லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறமா ஆனியன் ஹோல் ஸ்பைஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுற அளவுக்கு இது ஃப்ரை ஆக டேஸ்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு, இது எல்லாமே ஃபஸ்ட்லேயே சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா பச்சை மிளகாவும் லைட்டாக கொத்தமல்லி போட்டு அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவர் வந்து சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நல்ல பழுத்த தக்காளி ஒரு 3 பழம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அது வேகிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெந்த உடனே மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் இது வந்து பாம்பே பிரியாணி மசாலான்னு சொல்லிட்டு நான் முன்னாடி நாள் நம்ம ஊர் மசாலா இல்லைன்னு சொல்லிட்டு இதை வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதையும் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நான் வந்து எறா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே நீங்கள் சிக்கன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், மட்டன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு எறா அங்கே வந்து தாய்லாந்தில் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். சிக்கன் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான். ஸோ அதனால் வந்துட்டு நான் எறா எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு புதினா, அதுக்கப்புறம் லைட்டாக கொத்தமல்லி தழை மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நிறைய பேர் வந்து தயிர் ஆட் பண்ணாமல் இருப்பாங்க. இந்த தயிர் ஆட் பண்ணாவே அந்த தக்காளி சாதமாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், ஒரு பைண்ட் ஆகி வரும். அதோடய ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இது கையில் ஒட்டுமானா ஒட்டாது. நான் உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன் எப்படி வந்திருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே கொஞ்சம் எறா வந்துட்டு உங்களுக்கு வெந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்ச ரைஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக வந்துட்டு தாய்லாண்டில் நம்ம ஊர் ரைஸ் எதுவுமே கிடைக்காது. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. நாங்களே வந்துட்டு இது சரவணோட ஃப்ரெண்டு வந்துட்டு இந்தியன் க்ராசரி கொஞ்சம் சேல் பண்ணுறதுனால நாங்கள் அங்கேருந்து வாங்கியிருந்தோம். ஸோ நல்லா போட்டு ரைஸை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 கப்பு வந்துட்டு நம்ம அரிசி சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு நம்ம 4 கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம். நான் என்ன பண்ணிட்டேன்னா 3 லிட்டர் குக்கர் தான் இருந்துச்சு. நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு போனது. அந்த நாட்டில் குக்கர் கூட கிடைக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லெமன் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரே விசில் விடுங்க. நான் தான் தெரியாமல் 2 விசில் விட்டுட்டேன். லைட்டாக குழஞ்ச மாதிரி வந்தது. டேஸ்ட் சூப்பராக இருந்தது.